புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அமைதி. ஏன் அப்படி? ஆமா, எங்கேயுமே நடக்கல. எதுங்க, 5 மாவட்டத்துல இது வரைக்கும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். ஆனா எங்கேயுமே நடக்கல. கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது? அப்போ ஏதோ சதி நடந்திருக்கு. யார் சொன்னதுங்க? விஜய் கரூர் சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு ஒரு 3 தினங்கள் தூக்கத்திலிருந்து கண் விழித்து ஒரு பதிவு பண்ணார் இல்லைங்களா, ஒரு வீடியோ. அந்த வீடியோ பதிவில் அவர் சொன்னது, இதற்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். கண்டிப்பா சதி இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சதி இருக்கு. ஆனா பாருங்க, கரூர்ல மட்டும் கிடையாது. விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் அவர் கூட்டம் போட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சதி நடந்திருக்கு, சதி இருக்கு. ஆனால் அந்த சதிக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியோ திமுகவோ இல்ல, விஜய் என்பவரோட அறியாமை இருக்கு. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அறியாமையில் வாழுகின்ற ஒரு கட்சி தலைவர் இருப்பாரானால் அது கண்டிப்பாக பாருங்க விஜய் என்கின்ற ஒருத்தரா தான் இருப்பாரு. இல்லைங்க, அறியாம இல்லைங்க, அவர் வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா திட்டம் போட்டு இதை போலதான் பண்றாரு, அதை போல குணம் கொண்டவர் அப்படின்னு நினைத்தாலும் ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரர் அவராகத்தான் இருப்பார். ஏன் தெரியுங்களா? கரூர்ல நடக்கிற பிரச்சனையை ஒவ்வொன்னா மக்கள் சொல்லும் போது கடவுளே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படிங்களா? சதியும் சரி, அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த கடவுளும் சரி, என்னென்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள முழு தொகுப்பா பார்க்க போறோம். கட்சி ஆரம்பித்த நாள் முதல் விஜய் கூட்டிய முதல் கூட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? அப்படிங்களா? விக்கிரவாண்டி மாநாட்டு சதியை காட்டுங்கப்பா. ஆரம்பிக்கும் போதே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. விஜய் அவர்கள் பேசிய பேச்சில் இருந்தே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இந்த காணொலியை ஆரம்பிக்க போறோம், இந்த காணொலியை முடிக்கவும் போறோம். முதல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறந்த உயிர்கள் அனைவரும் சமம், யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, யாரும் கொஞ்சம் கம்மியானவங்களும் கிடையாது சொன்னார் இல்லைங்களா. முதல்ல இந்த காட்சியை பாருங்களேன். காணொலியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ஏதோ ஒரு நாட்டில் நடந்த போர் நடந்த அந்த பகுதியை சுத்தி வாழும் மக்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் கையேந்தி நிற்பதை போல தோணும். அதுதான் கிடையாது. விஜய் நடத்திய மாநாட்டு திடலில் கூடிய மக்கள் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் கையேந்திய காட்சி தான் அது. ஆனால் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது போர் மூலம் பாதிக்கப்பட்ட காசா மக்கள் அவதிப்படுகின்ற காட்சியை போல்தான் தெரிகிறது. இது தமிழ்நாட்டில் மாநாடு நடந்த இடத்துல கையேந்தி நிற்கிற காட்சி, தண்ணீருக்காக மக்களுக்காக செய்கின்ற மகத்தான அரசியல்னு சொன்னாரு. மக்களுக்கான மகத்தான அரசியல். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். எப்படிங்க? இப்படிங்களா? சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற வித்தியாசம்லாம் நம்ம கட்சியில கிடையவே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு நடந்த இடத்திலேயே கொஞ்சமாவது மனுஷனை மதிக்கிறாங்களா? பாத்தீங்களா? வாட்டர் பாட்டில கையில கொடுக்கலாம், அத்தனை பேர் நிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்காகவே. ஆனா பாருங்க, கையில கொடுக்காம தூக்கி போடுறாங்க பாருங்க. இந்தா புடி, வாங்கிக்கோ. நாங்களா உன்னை தேடி வந்தோம், நீங்க தானே மாநாடு நடக்கிறதுக்கு தேடி வந்தா நீங்க தான் அனுபவிக்கணும். இந்தா வாங்கிக்கோ, புடி. இருப்பா, ஏன் அவசரப்படுற போட்டு தானே இருக்கிறேன். ஒவ்வொருத்தரா கேட்சி பிடிங்க, பிடிச்சவங்க மட்டும் குடிங்க, குடிக்காதவங்க வெயிட் பண்ணுங்க, பின்னாடி வருதுன்ற ரேஞ்சில் எப்படி தூக்கி அடிக்கிறாங்க பாத்தீங்களா. மக்களுக்காக செய்கின்ற அரசியல் தான் மகத்தான அரசியல். ரொம்ப நல்லாகுது. இதுவும் தான் மாநாட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் தண்ணீரில் இருந்து, உணவில் இருந்து, நடமாடும் கழிவறை வரைக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வாங்கன்னு கூப்பிட்டுட்டு. ஆனால் பாருங்க, மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சரியான உணவு கூட கிடையாதுங்களாம். ஆங்காங்கே வழங்கப்படும் அந்த உணவு கூட யார் தலைமையில விஜய் கட்சியோட நிர்வாகிகள் அந்தந்த பகுதி மக்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ, கூட்டிட்டு வந்தவங்களுக்கு மட்டும் அவங்க தலைமையில அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ற உணவு. இதெல்லாம் பொதுவாக கலந்து கொள்ள வந்தவங்களுக்கு பொதுவான உணவு மாநாட்டில் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்களா. பிஸ்கெட் பாக்கெட்டை தவிர மாநாட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான டேங்கா தண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, டேங்க் தான் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள தண்ணியே இல்லைங்களாமே. ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணீர் தாகம் அதிகமானவங்க மயக்கட்சி கீழே விழுந்தது ஒரு பக்கம்.
மயக்கம் போட்டு கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தண்ணீர் இல்லை என்பதற்காக நடமாடும் கழிவறை வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கழிவறை பக்கத்தில் அமைத்து வச்சிருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சிருக்காங்க புடிச்சி. மயங்கிய சில நொடி பொழுதுகள்லயே அங்க நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க. நம்ம மருத்துவமனை அதுல பேர் போனது. மகத்தான அரசியல் யார் செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவன் சொன்னாங்க. அந்த மாதிரி உண்மையான தலைவன் நம்ம தான் சொல்லும் போது நம்மளை நம்பி வந்த மக்களை நம்ம தானே பாதுகாக்கணும். எங்க பாதுகாக்கிறோம்? ஒரு பக்கம் மாநாட்டுக்கு போற மக்கள் யாருமே பசியோட போகக்கூடாது, தாராளமாக போதும் போதும்னு கேட்கிற அளவுக்கு உணவை ஏற்பாடு பண்ணிருக்கோம் விளம்பரப்படுத்தினாங்க. எப்படி மாநாடு எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டே தாவேக்கதான். ஆனா பாருங்க, தேவைக்கு தேவையான உணவு கூட அந்த இடத்துல இல்லாம போச்சு. சரி, உணவு தான் இல்லைன்னு பார்த்தா சரியான தண்ணீரும் கிடையாதுங்களா. தண்ணீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விடுறவங்க ஒரு பக்கம், இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரவங்க வர வழியிலேயே ஒரு பக்கம் ட்ரெயின் விபத்து மூலமாக பலி, வாகன விபத்து மூலமாக பலி, அப்படி மீறி உள்ள வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளவே பாருங்க பலி. வெயில் கொடுமை தாங்காம சேர்ல ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாங்க, இன்னொரு வரிசையோட சேர் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா தலையில கவுத்துனுக்குறாங்க. சூடு அதிகமா, வெயில் சூடு அதிகமா ஏற ஏற சேர் சூடு அதிகமான பட்சத்துல தரையில போட்டு வச்சிருந்த தரை விரிப்பு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கிழிச்சு தலைக்கு மேல போட்டுக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு கொடுமைகளை தாங்கினு, பசி கொடுமை, தண்ணீர் தாக கொடுமை, வெயில் கொடுமை எல்லாத்தையும் தாங்கினு எதுக்காக நிக்கிறோம்? எல்லாம் எங்க தலைவர் விஜய் அவர்கள் பேச்சை கேட்கறதுக்காக தான். போதை இல்லாத தமிழகம், மது ஒழிப்பு. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த விஜய் அவர்கள் ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ யாரா இருக்கட்டும், எல்லாருமே பாருங்க கையில என்னென்ன வச்சிருக்காங்கன்ட்டு. எல்லாருமே பாருங்க எதை தேடி ஓடுறாங்க, எதை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்காங்கன்ட்டு. மாநாடு நடக்கிற இடத்த சுத்தியும் சரி, மாநாடு நடக்கிற இடத்துக்குள்ளவும் சரி, மாநாடு இடத்தையும் தாண்டியும் சரி, எல்லாருமே பாருங்க அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்தவர்கள் பெரும்பாலானவங்க கையில பாட்டில் தான் வச்சிருக்காங்க கையில. நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது கரெக்டாக தாயான்ட்டு அந்த காமெடி காட்சியில வர டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. விஜய் அவர்கள் பேசிய விஷயத்திலையும் சரி, விஜய் அவர்கள் மாநாட்டில் போடப்பட்ட கண்டிஷன்ஸ் எதிலையுமே பாருங்க அந்த தொண்டர்கள் ஒத்து போகவே இல்லை. பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு 15 விதமான பொருட்களை மாநாடு நடக்கிற இடத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்படுகிறதுன்னாங்க. அதுல மிக முக்கியமானது பட்டாசு. ஆனா பாருங்க, பெரிய பெரிய பட்டாசை கையில வச்சுக்கின்னு மீடியாலே போஸே கொடுக்குறாங்க பாத்துக்கங்கன்ட்டு. மாநாடு நடக்கிற இடத்த சுத்தி பெரிய பெரிய சரமா வெடிச்சிருக்காங்க. அங்க பாருங்க, ஒரு சிலருக்காக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து அந்த மாதிரி சொல்லிக்கோங்க, ஆனா எங்களுக்காக கூடுகின்ற கூட்டம் பொறுப்பு மிக்க கூட்டம்ன்ற ரேஞ்சில் பில்டப் பண்ணார் இல்லைங்களா. நடு ரோட்ல டிராபிக் எல்லாம் நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ணி என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க. விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடித்த பிறகு கடைசியாக நான் போறேங்க, இந்த மாநாட்டு திடலில் கலந்து கொள்ள வந்த மக்கள் கடைசி தொண்டன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், வீட்டுக்கு கிடையாது பந்தலை விட்டு வெளியே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கடைசியா போறேன்னு சொன்னா மகத்தான அரசியல். ஆனா இங்க எப்படிங்க, பேசி முடித்த கையோடு முதல்ல எஸ்கேப் ஆனதே விஜய் அவர்கள் தான். எத்தனை கார்கள் அணிவகுத்து பாதுகாப்போடு அந்த திடலை விட்டு வெளியே போறாரு பாருங்க. அடுத்து எங்கேயுமே நடக்காதது எங்க நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? அப்போ சதி இருக்கு இல்லைங்களா. அடுத்த சதியை காட்டுங்க. டிவிகே கட்சி தலைவரான வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாரின் 2.0 மாநாடு. It is not only a description but also a clear declaration. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நடந்த குளறுபடிகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பார்த்து பாருங்க. மாநாடு 2.0 மதுரையில் நடத்தப்பட்ட இந்த மாநாடு ஆரம்பிக்கவே இல்லை, அதற்கு முன்பாகவே 100 அடி கொடி கம்பம் நட்டு வைக்கிறாங்க. நட்டு வைத்து விட்டு பின்னாடி கூட போகல, நட்டு வச்சுட்டு அப்படி பாக்குறாங்க, என்னப்பா நிக்குதா அப்படின்ட்டு டமான்னு சரிஞ்சு விடுது. பாத்தீங்களா, மாற்றுன்னு சொல்லி நடத்தப்படுகின்ற அந்த கட்சியும் சரி மாநாடும் சரி என்ன பழைய கட்சிகளை காட்டிலும் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. அதை விட பழைய கட்சிகள் நடத்துகின்ற மாநாட்டை காட்டிலும் ரொம்ப கோராமையா கொடுமையா மோசமா தான் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் முதல் கொள்கைன்னு. அது இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. ஆனா பாருங்க, ஆட்சி அமைத்து கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்கிறதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், மேடையிலே பேசுற அந்த இடத்திலே பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்களாலேயே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்ட்டு
தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் கூட்டத்துக்கு வந்தோம். வந்த வாட்டி பர்ஸ் அடிச்சிட்டாங்க. பர்ஸ்ல வந்து ஏடிஎம் கார்டு, 3000 பணம், அப்புறம் எங்களுது போன ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மொபைல் காணோம், ஒரு அண்ணாவது 9000 பணம் காணோம். இது மாதிரி இஷ்யூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படியே நடக்குது. நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, மோர் கொடுத்துருக்காங்களா? சரி, மோர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இலவசமாக வாரி வழங்குறார் பொழுது மக்களுக்காக, மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்காக, ரசிகர்களுக்காக வாரி வழங்குறார் பொழுது சொந்த கை காசை போட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாருங்க மோரை குடிச்சிடறாங்களாம். ஒரு சில இடத்துல மோர் 10 ரூபான்றாங்களாம், 20 ரூபான்றாங்களாம். வந்து என்ன நோக்கத்துல பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து சின்ன டம்ளர்ல கொடுத்துட்டு பணம் வாங்கிருக்காங்க. இது வந்து நம்ம 50 ரூபா சொல்லிடுறாங்க. ஒரு ரெண்டு டம்ளர்ல வந்து 50 ரூபா சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு கிளாஸ் மோர் 100 ரூபாய் கொடுன்னு கேக்குறாங்களாம். இதையெல்லாம் யார் பார்ப்பது, யார் பாதுகாப்பது, யார் கட்டுப்படுத்துவது? தமிழ்நாடு என்பது 234 தொகுதிகள் கொண்டது. மதுரையில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு என்பது அது ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதியில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிலே பாருங்க எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பகுதியில் நடிகர் விஜய் தலைமையில் நடத்துற அந்த மாநாட்டிலேயே விஜயை பார்க்கறதுக்காக வந்த அவரது ரசிகர்களுக்கே பாருங்க பாதுகாப்பு கிடையாது. ஆனா பாருங்க இவர் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாராம். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு அப்படின்னு பில்டப் பண்ணார் இல்லீங்களா அந்த மேடையில. போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வெரி வெரி வர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி வர்ஸ்ட். அந்த மாநாட்டுல விஜயோட கட்சி என்ன அநியாய அக்கிரமம் பண்றாங்க? குடிக்கிறதுக்காக வைத்துக் கொண்டிருந்த அந்த குடிநீர் பாட்டில கொண்டு போயிட்டு பாட்டில் அவங்க வாங்கி வந்த பாட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அங்கேயே மாநாட்டு பந்தல்ல பார்க்கிங் ஏரியாவில் மேடைக்கு பின்புறமாக மேடைக்கு அடியில எங்கெங்கெல்லாம் பாருங்க மேக்சிமம் இடம் கிடைக்கிற எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு மது அருந்தி கொண்டு இருக்கிறார்கள். டாஸ்மாக்ல இவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த டாஸ்மாக்ல தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடையில எல்லாம் எங்க இருந்து வந்து குடிக்கிறாங்க? அமெரிக்கால இருந்து அண்டார்டிகால வந்து குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் குடிக்கிறாங்க. அப்படி கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்ல குடிக்கிறவங்க விஜய் ரசிகர்கள் யாருமே இல்லைங்களா? டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலா விஜய் ரசிகர்கள் இருக்காங்க? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எங்களை யாரும் டீ டோட்டலர் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க உலகமாக மொடா குடிகாரங்கன்ட்டு அந்த இடத்துலயே காட்டி கொடுத்துருக்காங்களே. ஆனாலும் பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. டாஸ்மாக்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்றோம், போதை ஒழிப்புன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்றோம். ஆனா பாருங்க அது எல்லாத்தையுமே எங்க ரசிகர்கள் தவறாம செய்வாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு, நாங்க வந்த ஆட்சிக்கு வந்த கையோடு பாதுகாப்பு ஏற்பாடு, சட்டம் ஒழுங்கெல்லாம் பயங்கரமா கட்டி காப்பாத்துவோம், பேணி காப்போம்னு சொல்ற அந்த இடத்துலயே பாருங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் மாநாட்டுக்கு வந்தவங்க மாரடைப்பால இறந்து போயிடுறாங்க, விலை மதிப்பில்லாத உயிர் பாருங்க பறி போயிடுது. இன்னொரு பக்கம் பொட்டுன்னு மயக்கட்சி கீழே விடுறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க வேமா சூசோ இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம குழந்தைகள் எல்லாம் தூக்கின்னு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிராக ஒரு உயிரை காப்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பில்டப் பண்ற அந்த மாநாட்டு பந்தல்ல ஒருத்தர் கீழே விழுந்துட்டு இருக்காரு. அவர் மயக்க போட்டு விழுந்துட்டாரோ இல்ல தண்ணி அடிச்சு போதையில விழுந்துட்டாரோ, ஆக மொத்தம் விழுந்திருக்காரு. அது ஒரு உயிர் தானே. ஆனா பாருங்க விஜய் பேச்சை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல கீழே இருக்கிறவரோட தலைமையில ஒருத்தரோட செருப்பு காலில் ஏறி நின்னுக்காரு. இன்னொரு பக்கம் பாருங்க அவரோட கை கால் எல்லா இடத்துலயும் மெர்ச்சின்னு செருப்பு காலோட ஏறி நின்று மெர்ச்சின்னு விஜய் பேசத்தை ரசிச்சு கேட்டுக்கிறாங்க. இதுல யாராவது ஒருத்தராவது என்னப்பா இது, நம்மளை போல சக ரசிகர், விஜயோட சக ரசிகர் அவர் கீழே விழுந்துட்டு இருக்காரு, என்னன்னு பார்ப்போம், இல்லைன்னா விஜய் பேச்சு முடிகிற வரைக்கும் அவரை தூக்கி ஓரமா படுக்க வைப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்குமே இல்ல. எங்க காலுக்கு கீழவே நம்மை போலவே இருக்கிற சக உயிர் என்னதான் துடித்து கொண்டிருந்தாலும் அந்த துடித்து கொண்டிருக்கும் உயிருக்கு மேல ஏறி நின்று எங்க தளபதி தலைவர் விஜய் பேச்சை கேட்டுக்கொண்டு மக்களை படுபயங்கரமா பத்திரமா பாதுகாப்போம்னு பேசிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இதற்கு முன்பாக பழைய பெரிய கட்சியான திமுக அவங்க நடத்துற மாநாட்டுல லட்சக்கணக்கானவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்களா? எங்க தலைவர் பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கூடியிருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மாநாட்டுல. அங்க பாருங்க இதெல்லாம் யார் காசு? தலைவர் காசு. தலைவர் பாருங்க பொட்டலமாக கட்டி எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்பிக்கையில பாருங்க தளபதி விஜய் தான் பாருங்க அவங்களுக்கு சோறு போடுவதாக நினைத்து கொண்டு சோறு வாங்க போறாங்க. ஆனா பாருங்க சோறு கொடுத்துறாங்க, கேட்ட உடனே சாப்பிட்டு முடித்த கையோடு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, எப்பா எங்கப்பா ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க, வாங்க 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 வாங்க. நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க? தயிர் சாதம் 60 ரூபாய் கொடுங்க. நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க? புளி சாதம் 70 ரூபாய் கொடுங்க. நீங்க என்னப்பா சாப்பிட்டீங்க? லெமன் சாதம் 80 ரூபாய் கொடுங்க. என்னப்பா இது, எங்க தளபதி இலவசமா கொடுக்கலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் யாருங்க சொந்த புரளிங்க. இதெல்லாம் நாங்க எங்க சொந்த கைகாசை போட்டு செஞ்சு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு பொட்டலத்துக்கு 60ல இருந்து 80ன்னு சொல்லி கொடுத்துட்டு காசை கொடுத்து நடைய கட்டுற வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிலான
சாப்பாடு நடக்குதுங்க. ஆர்வமா கூட்டமா சாப்பாடு போட்டு தான் வாங்கறதுக்கு போறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொந்தமா கை காசு போட்டு இலவசமா வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சு கொண்டு சாப்பிட்டு முடித்த கையோட காசை வச்சுட்டு நடைய கட்டுற வழியை பாரு. இப்ப நாங்களே இப்ப ஒரு 10,000 சாப்பாடு கிட்ட கொடுத்துட்டோங்கண்ணா. ஆமா, வாங்குறவங்க ஒண்ணு சொல்ல நல்லா நீட்டா வாங்கிட்டு போறாங்க, ஒண்ணும் பிரச்சனை. மதுரை அப்படின்னா சாப்பாடு தான், சாப்பாடு மெயின். ஆமா, லெமன் ஊறுகாய் நார்மலா ஒரு 60 ரூபா 50 ரூபா தரலாம், இப்ப 70 ரூபா. கள்ளக்குறிச்சி தளபதிக்காக நான் ரேட்லாம் பார்க்கறதே கிடையாதுங்க. ஏன் இப்படி பழம்பெரும் கட்சிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மாற்றாக புதிய கட்சி நம்ம வரோம்னு சொல்லும் போது அனைவருக்கும் மாற்றுன்னு சொல்ற அந்த இடத்துல அனைவரை காட்டிலும் பெஸ்டா சிறப்பா தான் நம்ம பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு திமுக கட்சி நடத்திய மாநாட்டுல யாருக்கும் வெயிலோ மழையோ வந்தா பாதிக்க கூடாதுன்னு போடப்பட்ட தலைக்கு மேல இருக்கிற பந்தல பாருங்க. அவங்க மட்டும் உட்கார்ற கட்சி தலைவர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவங்கல இருந்து அவங்க நிர்வாகிகள் உட்கார்ற மேடை இருக்கு இல்லைங்களா, அந்த மேடை ஓப்பன்லயா இருக்கு, பந்தல் தானே போட்டுருக்குது. ரொம்ப பாதுகாப்பாக ஃபேன்ல இருந்து ஏர் கூலர்ல இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு மட்டும் வச்சிருக்காங்க இல்லைங்களா. என் தொண்டர்களுக்கு வைக்க வேண்டியது, சாரி ரசிகர்களுக்கு பந்தல் போட வேண்டியதுன்னு. ஆனா பாருங்க, நீங்க பந்தல் போடல, வெயில் கொடுமை தாங்காம தரையில போட்டு அந்த ஷீட் எல்லாம் எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல தலை ரொம்ப சூடாய் மூளை உருகி வெளியே வந்துட போகுது அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக காலுக்கு கீழே இருந்த அந்த கிரீன் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து தலைக்கு போட்டுறாங்க. ஒரு வேலை செஞ்சா உருப்படியா செய்யணும். அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக வர போறோம்னு சொன்னா அனைத்து கட்சிகளை காட்டிலும் நம்ம பெஸ்டா சிறப்பா எல்லாத்திலையும் முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனா பாருங்க, பல கட்சிகளை காட்டிலும் ரொம்ப மோசமா தானே இருக்கு. ஆரம்பத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற இவங்க தான் பாருங்க, விஜய் அவர்கள் இருக்கிற மேடையில யாராவது ஏறிட போறாங்களோ தொண்டர்கள் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அந்த ரேம்ப் வாக் பண்ற இடத்துல தடுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, இரும்பு தடுப்பு. அங்கெல்லாம் யாரும் கை வச்சு ஏறக்கூடாதுன்ட்டு கிரீஸ் தடவறாங்களாம் பாருங்க. சரி, கிரீஸ தடவறாங்களே, உங்களால எங்களை என்ன பண்ண முடியும்? அங்க பாருங்க, கம்பியில கிரீஸ் தடவுறீங்க, நாங்க ஏறக்கூடாதுன்ட்டு கம்பியே உடைச்சிட்டா, அந்த ரேம்ப் வாக்கு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தடுப்பையே உடைச்சிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் பாருங்க. அந்த தடுப்பையே உடைச்சு காலி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் தடுப்பெல்லாம் உடைச்சு காலி பண்றது, இன்னொரு பக்கம் சேர் இருக்கு இல்லைங்களா, சேர் அடிச்சு உடைச்சு எப்படி நாசம் பண்ணி வச்சு மலைமலையா குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அரடா, இப்பேற்பட்ட ஒழுக்கவாதிகளை எங்கேயா நம்ம இதற்கு முன்பாக இந்த கட்சியில தொண்டர்கள் வடிவத்துல பார்த்திருப்போமா? பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறோம். ஏன் அப்படி? ஏன்னா கட்சி அதே போல மதிப்பு ஒரு ராடு 500 ரூபாய் 600 ரூபாய் தாங்க. அந்த ராடு டேங்க் 2 டேங்க் எடுத்து அப்படி தான் நான் போங்க வேலை போய் பாருங்க அப்படி சொல்றாங்க. நாங்க ஆமா சொல்றோம், அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா. ஆமா வெட்டுறாங்க. ஊழலை ஒழிப்போம்னு அனைவருக்கும் மாற்றாக புதுசா நாங்க வந்திருக்கிற ஊழலை ஒழிப்போம் நாங்க சொல்லுவோம். ஆனா பாருங்க, ஒரு டம்ளர் மோரை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரையும் விற்போம். ஒரு பொட்டலம் சாப்பாடை 50 ரூபாயில ஆரம்பிச்சு 150 ரூபாயில முடிப்போம். இதுக்கே எப்படின்னா கடை போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாநாட்டு பந்தலுக்குள்ள ரசிகர்கள் சாப்பிடுவதற்காக காசு கொடுத்து சாப்பிடுறதுக்காக அமைக்கப்படும் கடை, ஒரு கடைக்கு 5000 ரூபாய் வாங்கியிருக்காங்களாம். ஆனாலும் பாருங்க, இதையெல்லாம் பார்த்து நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. நாங்க அனைவருக்கும் மாற்றாக ஊழலை ஒழிக்க வந்த புதிய கட்சின்னு இன்னொரு பக்கம் பேசி நிற்பாங்க. அது என்னதுங்க, சட்டத்தை மதிப்போமா? ஆமாமா, மதிச்சே தீரணும் சட்டம். அங்க பாருங்க, அப்படி சைக்கிள்ல வருகின்ற அந்த ரசிகர் கூட பொறுப்பா ஹெல்மெட் போட்டு வராது. ஆனா பாருங்க, சட்டத்தை நாங்க மதிப்போம், நாங்க வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை எப்படி பேணி காப்போம்னு சொல்ற அந்த ஆனந்த் இருக்காரு இல்லைங்களா, பலப்பமா பல்பா ஏதோ ஒரு நம்ம ஆனந்தனே சொல்லுவோமே, அந்த ஆனந்த் வண்டியில வரும்போது எவ்வளவு ஸ்டைலா வராது பாருங்க. வித்தவுட் ஹெல்மெட்ல யாராவது விஜயோட ரசிகர்கள் ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டினா அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கிற அவரே பாருங்க, அப்படியே சிச்சினே வராது பாருங்க, எப்படி ஹெல்மெட்டே இல்லாம. சரி, ஹெல்மெட் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா ட்ரிபிள்ஸ், டபுள்ஸ் கூட இல்ல பாருங்க, ட்ரிபிள்ஸ். அது நண்பர்கள்ல இருந்து நண்பீஸ் வரைக்கும் எல்லாருமே பாருங்க ட்ரிபிள்ஸ். அவனுங்க வாயை கட்டவே முடியாது. பொறுப்பா இருக்க வேண்டிய இவரே பொறுப்பு இல்லாம இருக்கும் போது எப்படி அடுத்தவங்க ஹெல்மெட் போடாத ஒருத்தரை பார்த்து பொறுப்பா அட்வைஸ் பண்ணுவாருங்க? இதுதான் இவங்க பாருங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை பேணி காக்கிற லட்சணம். விஜய் இருக்காரு இல்லைங்களா, வாரிசு நடிகர் விஜய், அவரு எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருக்காருங்க. உதாரணத்துக்கு இந்த சாப்பாடு விஷயத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் சாப்பாடு விஷயத்துல எப்படி இருப்பாரு, விஜய் அவர்கள் எப்படி இருக்காருங்க. சினிமா டிக்கெட்டை பிளாக்ல விற்கிற மாதிரி மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடை பிளாக்ல விற்கிறாங்க. 50 ரூபாய் சாப்பாடு, 100 ரூபாய் 100 ரூபாய் சாப்பாடு, 150 ரூபாய் 150 சாப்பாடு, 200 ரூபாய் 10 ரூபாய் மோர், 50 ரூபாய் 50 ரூபாய் மோர், 100 ரூபான்னு சொல்லி தண்ணில இருந்து மோர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் பாருங்க. மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு இலவசமாலாம் கொடுக்கல, வாய்ப்பும் கிடையாது. சரி, இலவசமா கொடுக்கலனாலும் நியாயமான விலையில சாப்பாடு கிடைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாரா? அக்கிரம அநியாயமான விலைக்கு காசு கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க.
ஆனா பாருங்க, இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த அவதார புருஷனை போல தன்னைத்தானே பில்டப் பண்ணி அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்றாரு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வீடு எப்படி இருக்கு, விஜய் அவர்கள் வீடு எப்படி இருக்கு? ஏன்னா கேட்டே அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, எவ்வளவு உயரமா. நான் தாங்க அடுத்த எம்ஜிஆர், நம்புங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒன் அண்ட் ஒன்லி அவதார புருஷன் சொல்லி நிக்கிற விஜய் அவர்கள் வீட்டு வாசல்ல யாராவது பாருங்க, வெளியாளுங்க சும்மா ரோட்ல போறவங்க கூட தண்ணீர் குடிப்பதற்கு ஏதாவது வச்சிருக்காங்களா பாருங்க, ஒரு வாட்டர் கேனாவது, ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் கூட குடிப்பதற்கு உண்டான வசதியை செஞ்சு வைக்க துப்பு கிடையாது. ஆனா பாருங்க, கொஞ்சம் வேமா சூசோ இல்லாம நான் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்றாரு. ஆமாங்க, அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக அந்த சமயத்தில் ஆட்சியில் இருக்கும் தொல்லை கொடுத்ததை போல இப்ப இருக்கிற திமுக மறு எம்ஜிஆர் அவதாரமாக வந்திருக்கும் விஜய்க்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு இப்பே பாருங்க விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொன்னார்னு நினைக்கிறோம். நாங்க இந்த மாதிரி சிலித்தனமான வேலை எல்லாம் பண்ண மாட்டோம் சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. பின்ன எங்களை தடுத்தாங்க, எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தடுத்துருக்கிற பட்சத்துல எப்படி இவ்வளவு வாகனங்கள் உள்ள வந்ததுங்க, எப்படி இவ்வளவு கூட்டம் கூடிச்சிங்க அந்த இடத்துல? இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த மாநாட்டு பந்தலில் போடப்பட்டிருந்த சேர்ஸ் 10,000க்கும் மேற்பட்ட சேர்களை அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்காங்க. ஏன் சொல்லுங்களேன், அதெல்லாம் எங்க ரசிகர்கள் பண்ணலங்க. எங்க ரசிகர்கள் கட்டுக்கோப்பானவங்க, ராணுவ கட்டுப்பாடோட இருந்தவங்க. அதெல்லாம் பாருங்க, திமுகவை சேர்ந்தவங்க தான் அடிச்சு உடைச்சு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு தூக்கி பழிய போடுங்க. நல்ல வேலை பாருங்க, ராணுவ கட்டுப்பாடும் சொன்னதான் இன்னும் ஞாபகத்துக்கு வருது. அந்த காட்சியை பாருங்க. டேங்கப்பா, சினிமா ஸ்டென்ட் காட்சியை தோத்து போடும் போதுங்களே. சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து நின்ன இடத்துல இருந்து அப்படியே அள்ளி குப்பையை தூக்கி வீசுற மாதிரி வீசுறாரு பாருங்க. போயா வெளியே, எப்படி மேலே ஏறி வந்தேன்? ஏன் அப்படி ராணுவ கட்டுப்பாடு? விஜய் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறாரு, இந்த பக்கம் திரும்பி நிக்கிறாரு. இந்த காட்சியை பார்க்கலங்க. எங்க விஜயே வரலங்க. அதற்கு முன்பாக நடந்த சம்பவம்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது. விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மேலே ஏறிய ரசிகரை விஜயோட கண்ணுக்கு முன்பாகவே பாருங்க அவருடைய பவுன்சர்ஸ் தூக்கி வீசிய காட்சி. இந்த காட்சியை பார்க்கும்போது அடுத்தவங்களை பார்த்து, திமுகவை பார்த்து குடும்ப ஆட்சி, குடும்ப மன்னர்கள், மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படி பில்டப் பண்றாங்க இல்லையா. இப்போ நம்ம யாருங்க? ஆட்சிக்கு வந்துட்டோமா, சிஎம் ஆயிட்டோமா, புரோட்டோகாலா, பாதுகாப்பா, செக்யூரிட்டி ரீசனா, எதற்காக உங்களை பார்க்க வந்த ரசிகர்களே அதே போல உங்களோட பாதுகாப்புக்காக நின்ற பவுன்சர்ஸ்கள் இப்படி வீசி எரிஞ்சாங்க? ஏன்னா தமிழ்நாடு ஐசியூல படுத்த படுக்கையா இருக்கு இல்லைங்களா. அப்படி ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கிற தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா விஜய் வீட்டு வாசல் முன்னாடி நின்று ஓன்னு அழுது, எப்படியாவது ஐசியூல இருக்கிற என்ன காப்பாத்துங்கப்பான்னு தமிழ்நாடு வந்து அழுததை போல நான் வாழ வைக்க போறேன்னு சொல்றாரு இல்லைங்களா. இவரை நம்பி இவரோட மாநாட்டுக்கு வந்த ரசிகர்களையே பாருங்க வெயில்ல நிக்க வச்சவர் இவரு. ஆனா இவரு மட்டும் போக்கிரி படத்துல விஜய் பேசின டயலாக் இவருக்கே திருப்பி சொல்லணும்னு சொன்னா நல்லா குழு 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 குழுன்னு ஏசி ஒர்க் பண்ணுதா? குழு 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 குழுன்ட்டு கேரவன் வேன்ல மாநாட்டு மேடையில வந்து பேசுவதற்கு முன்பாக வரை பாருங்க குழு குழு குழுன்ட்டு கேரவன் வேன்குள்ள உட்கார்ந்து நிற்பாரு. பேசி முடித்த கையோடு ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காம நல்லா குழு 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 குழுன்ட்டு அதே கேரவன் வேன்ல போய் உட்கார்ந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. வந்து அப்படி கஷ்டப்பட்டு வெயிலே தெரியாம குழு குழு குழுன்னு கேரவன் வேன்ல உட்கார்ந்துட்டு நானே ரேம்ப் வாக்ல நடந்து வந்துடும் போது என்ன தைரியம் தான் மேடை ஏறி வருவீங்க? கம்பியை தாண்டி நீங்க தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே கிலோ கணக்குல வந்து கிரீஸை வாங்கி தடவை வச்சோம். அப்படி இருந்து எப்படியா ஏறுறீங்க நீங்களா? அப்படி பில்டப் பண்ணினே மாநாட்டு பந்தல்ல தண்ணீர்லாம் வைப்பாங்க. ஆனா பாருங்க, குடுக்கணும்னு சொன்னா தலைமை உத்தரவு பண்ணுமா? எங்க தாகங்க இருக்கட்டும்பா, தாகம் தானே அடிக்கட்டுமே, என்ன இப்போ? ஆனா பாருங்க, எங்களுக்கு தலைமை உத்தரவு கொடுக்கலையே தண்ணி கொடுக்க சொல்லி. ஏன்னா ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, இப்பவே கொடுத்துட்டா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதனால பாருங்க, தலைமை உத்தரவு கொடுக்கட்டும், நாங்க தண்ணியை கொடுக்கணும்ட்டு தண்ணீர் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்களாம். டேங்கப்பா, ஏராளமான செந்தில் பாலாஜிகள் உள்ள புகுந்து ஏடாகுடமான சதிகள் பண்ணிப்பாங்க போதுங்களே, எக்கச்சக்கமா. இருக்கட்டும், தப்பு கிடையாது. அது எப்படிங்க எங்கேயுமே நடக்கல, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? அடுத்த சதியை காட்டுங்க சார். அதுவும் எங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா? மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண இடத்துல செந்தில் பாலாஜி புகுந்து பண்ண சதியை மட்டும் பாருங்க. அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே, அதே சிபிஐ தானே, அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவே. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? எப்பொழுது அஜித்குமார் மரணம் நடந்தது, எல்லாம் முடிந்து சிபிஐ வழக்கு விசாரணை மாத்தி எல்லாம் அமைதியான நிலையில் நம்ம வாரிசு நடிகர் போய் அந்த குடும்பத்தை மீட் பண்ணி சந்திச்சுட்டு வராருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாத்துலயும் லேட்டா போய் நிப்பாரு.
ஆனா பாருங்க லேபிள் மட்டும் எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தம்னு சொல்லி நெத்தில இட்டு ஒட்டிப்பது. அப்படி ஒட்டிக்கிற தலைவர் ஒரு பக்கம் இப்படி இருக்காருன்னா, தொண்டர்கள் ஏன்பா பாதிக்கப்பட்டவருக்காக நீங்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, பாதிக்கப்பட்டவருக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு யாரா சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டோமே. நாங்க யாருக்காக வந்திருக்கோம்? தளபதி பாக்கிறதுக்காக தான் நாங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். தலைவர் ஏற்பாட்டுல யாருக்காக? தளபதி பாக்கிறதுக்காக தான் நாங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். தலைவர் ஏற்பாட்டுல விஜய்க்காக வந்திருக்கோம். பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்காக வந்திருக்கோம் வச்சுங்களா, விஜய்க்காக வந்திருக்கோங்க பார்க்கறதுக்காக. அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புல இவ்வளவு கூட்டம் வரணும்ட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வகையில எங்க மாவட்ட வாரியாக நாங்க வரும்போது பாருங்க விஜய்க்காக தான் வந்திருக்கோம். எங்க மாவட்ட செயலாளர் ஏற்பாட்டுல நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கே இந்த தொந்தரவு தரணும். அந்த பக்கம் யாருங்க? FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் படத்துக்கு நாளைக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்கன்னா முன்னாள் நைட்டே போய் படுத்துப்பாங்க இல்லைங்களா, சினிமாவை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்ட்டு. அந்த மாதிரி பாருங்க மறுநாள் நடக்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு முந்தின நாள் இரவே 12 மணிக்கே போய் படுத்துனாரா இவரு. நாங்க நைட்டு 12 மணிக்கு வந்துட்டோம்னா, அதனாலதான் ஒரு நாள் முன்னாடியே வந்தா. ஏன்னா தெரியும் எங்களுக்கு கண்டிப்பா நெருக்கடி கொடுப்பாங்க, போலீஸ் அடிப்பாங்க, எவ்வளவு பிரச்சனை தான் தெரியும். அப்படி நீதிக்காக வரோம்னு சொல்ற அந்த இடத்துல ஒரு சிலர் பாருங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க கூட்ட நெரிசல் தாங்காம. அப்படி கூட்ட நெரிசல் தாங்காம இருக்கிற அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துன்னு வராங்க. வெளியே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்படி மயக்கம் போட்டு விடுற அவரை தூக்கின்னு இருக்காங்க. தூக்குறவங்களை கொஞ்சமாவது அக்கம் பக்கத்துல திரும்பி பாக்குறாங்களா பாருங்க. நீதிக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறோம்னு சொல்ற அந்த டிவிக்கு தொண்டர்கள் எங்கேயாவது அக்கம் பக்கம் திரும்பி பாக்குறாங்களா பாருங்க. விஜய் எப்போ வருவார், விஜய் எப்போ வருவார்னு அப்படியே முன்னாடிதான் பார்த்துக்காங்க பாருங்க. ஏன் இப்படி? நீதிங்க, நீதினா சும்மாவா? எல்லாமே நீதிக்காகன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இல்லைங்களா. ஆர்ப்பாட்டம் பண்றது யாருங்க? டிவிகே கட்சி. டிவிகே கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொல்லும் போது அவங்க தானே முன்னேற்பாடெல்லாம் பண்ணிருக்கணும். வருகின்ற தொண்டர்களுக்கு சாப்பாடு வசதியில இருந்து தண்ணி வரைக்கும் எல்லாமே அவங்க தானே பண்ணிருக்கணும். ஆனா பாருங்க அவங்களுக்கு அவங்களே காட்டி கொடுத்துறாங்க எல்லாத்தையும். இத கேட்டு அழறதா, சிரிக்கிறதா, வருத்தப்படுறதா, துயரப்படுறதா தெரியலீங்க. ஒரு பக்கம் நீதிக்காக போராடுறோன்றாங்க. அப்படி நீதிக்காக போராட வந்த இடத்துல எல்லா வசதியும் எதிர்பார்க்கறாங்க. சரி, வசதி எதிர்பார்க்கறவங்க அந்த வசதியை யார் ஏற்பாடு செஞ்சிருக்கணும்? தண்ணில இருந்து சாப்பாடு வரையில இருந்து போக்குவரத்து வரைக்கும் பண்ணாங்களா? பண்ணலீங்களே. அப்ப யார் பண்ணணுங்க? திமுக. அப்ப உங்க தலைவர் என்ன பண்றாங்க? அவர் தான் நீதிக்காக நிக்கிறார் இல்லைங்களா. நீதிக்காக நிக்கிற அவரையும் போய் இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க. முழுக்க முழுக்க திமுக சாப்பாடு விஷயத்துல கோட்டை விட்டாங்க, தண்ணி விஷயத்துல கோட்டை விட்டாங்க, போக்குவரத்து விஷயத்துல கோட்டை விட்டாங்கன்னு இப்பவும் இங்கேயும் பாருங்க அவேமா சூசோ இல்லாம திமுகவை தான் திட்டிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்தது அவங்க தப்பு தானே. அது அவங்க நிறைய பேர் கேட்ட இடம் வேற வேற இந்த இடம் கொடுத்துருக்காங்க. வேணுமே கொடுத்துருக்காங்க போல. அந்த மாதிரி வேணுமே மொட்டை வெயில நிக்க வச்சு கொடுத்துருக்காங்க. தளபதி செஞ்ச தப்பு இல்ல இது. இது தமிழக அரசு செஞ்ச தப்பு. இது கொடுத்துருக்காங்க. தளபதி செஞ்ச தப்பு இல்ல இது. இது தமிழக அரசு செஞ்ச தப்பு. இந்த அடுத்தவங்களை குறை சொல்றாங்க இல்லைங்களா. முதல்ல இந்த டிவிக்கு தொண்டர்களுக்குள்ள அவங்களுக்குள்ளவே பாருங்க இந்த ஒழுக்கம் அப்படின்னு இருக்குதுங்களா. விஜய் பார்க்கறதுக்காக வந்தோன்னு சொல்லி வந்தவங்க வந்துட்டு போன பிறகு நடந்த அக்கிரம அநியாய காட்சி தான் நம்ம இப்ப பார்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீட்டருக்கு மேல இருக்கிற சென்டர் மீடியன்கள் எல்லாத்தையும் பாருங்க அடிச்சு உடச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கம்பிய எந்த அளவுக்கு போர்ஸ் கொடுத்து உடச்சிருந்தா இதெல்லாம் உடஞ்சு போயிருக்கும். பொது சொத்து நம் சொத்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த உரிமையின் காரணமாகத்தான் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான்ப்பா. மக்கள் வரி பணத்துல வாங்கி வச்ச ப்ராப்பர்ட்டி தான், பிரச்சனை கிடையாது. மக்கள் வரி பணம் மக்களுக்குன்ற மாதிரி பொது சொத்தை எல்லாத்தையும் அவங்க சொந்த சொத்தாக நினைச்சு இதே போல அடிச்சு உடச்சிட்டாங்க போகுது. ஒரு பக்கம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரி மீட்டர் கணக்கான தூரத்துக்கு அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிக்காதா. இன்னொரு பக்கம் சொந்த கட்சி கொடியை நட்டு வச்ச 100கணக்கான கம்புகளை தூக்கின்னு போயிட்டாங்களாம். நாங்க சொல்லுங்க, டிவிகே கட்சி கொடி வைப்பதற்காக அந்த இரும்பு பைப்புகளை வாடகை கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த வாடகைக்கு கொடுத்தவரே சொல்றாரு 100 கணக்குல பைப் வந்து காணுங்க. இனிமேதான் நாங்க எண்ணி பார்க்கணும் எவ்வளவு பைப்பு நாங்க கொடுத்தோம், எவ்வளவு பைப்பு காணாமல் போச்சுட்டு. கொஞ்சம் கூட ஒழுக்கம்ன்றது இல்லாம ஒரு நடிகரோட முகத்தை பார்க்கணும்னு அடிச்சு பிடிச்சிட்டு முந்தி அடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல எல்லாரையும் கசக்கி பெண்கள் என்று கூட பாராமல் எல்லாரையும் போட்டு அமுக்கி கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாமல் நடிகர் விஜய் முகத்தை பார்த்தா போதும்ட்டு அக்கம் பக்கம் கூட பார்க்காம நிக்கிற இந்த கூட்டத்துல இதை தாண்டி எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காம உருப்படியா இவங்க திரும்பி போனாங்கன்னா அதுக்கு காரணம் கொடுத்த பாதுகாப்பு தான். கட்சி தொடங்கிய நாள் முதல் இவர் கூட்டம் போட்ட எல்லா இடத்துலயும், அது முதல் மாநாடாகட்டும், 2வது மாநாடாகட்டும், இல்ல போற எல்லா இடத்துலயும் பரப்புரை செய்கின்ற மாவட்டங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பாருங்க எங்கேயுமே இந்த கூட்டம் பண்ணாத அட்டூழியமே கிடையாது. அந்த ஜாம்பிஸ் கூட்டம் எந்த அளவுக்கு அடிப்படை அறிவே இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ அவை அனைத்தும் இவர் அடுத்த படிக்கு செல்வதற்குண்டான மூலதனமாக அவர் நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் விளம்பர வெறியின் காரணமாக 41 உயிர்களை பலி வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு எதையும் எடுத்துக்காம தப்பித்துக் கொள்ள நினைக்கும் நீங்க
தமிழ்நாட்டோட முதல்வர். விளங்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சதி விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா நீங்க எதுவும் சதி பண்ணாம உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.